கிறிஸ்துவை மையமாக வைத்து பண்ணக்கூடிய ஒரு திருமணம் என்பது கிறிஸ்துவுக்கும் சபைக்கு உள்ள உறவை காணக்கூடிய ரீதியில வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறவு. திருமணத்தை கர்த்தர் என்ன சொன்னார்னா திருமண உடன்படிக்கையினர். அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் பிள்ளை பிறக்கணும். எங்க அப்பா அம்மா விட்டு போக மாட்டாரு, அம்மா அப்பா விட்டு போக மாட்டாங்க, எங்களை விட்டு கர்த்தர் போக மாட்டாரு. இந்த உறவுங்கிறது சேஃப்டியான உறவு. தேவன் எப்படி வாழ வேண்டும் விரும்பினாரோ அந்த விதத்தில் வாழ வேண்டும். உடன்படிக்கையை காக்கக்கூடிய ஆட்களாக, உடன்படிக்கையை மதிக்கக்கூடிய ஆட்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் திருப்புவோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் திருப்புவோம். மத்தேயு 19:3. அவளுக்கு பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். ஆங்கில பைபிளுக்கும் இட்ஸ் லாஃபுல் இருக்கும். இது சட்டப்படி சரியா? பழைய ஏற்பாட்டு சட்டப்படி மோசையின் நியாயத்தின்படி ஒரு பெண்ணை எந்த காரணமாக இருந்தாலும் தள்ளிவிடுவது நியாயமா? இந்த பரிசேயர்கள் ரொம்ப இந்த லீகலிஸ்டிக் மக்கள். லீகலிஸ்டிக் மட்டும்னா அதை குறித்து மோசையின் சட்டம் என்ன சொல்லுது, மோசையின் சட்டம் என்ன சொல்லுது, அதை குறித்து பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று ஒவ்வொரு காரியத்தையும் பிரமாணத்தை சட்ட திட்டங்களை நோக்கி பார்க்குற மக்கள். அதாவது இரக்கத்தை பார்க்கலும் சட்டத்திட்டம் தான் முக்கியம் அப்படி நிற்கக்கூடிய ஆட்கள் தான் அந்த பரிசேயர்கள். வேத வாக்கியம் முழுவதும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. எல்லா வேத வாக்கியங்களும் தேவ ஆவியானால் தான் ஏவி எழுதினார். ஆனால் எந்த ஒரு வேத வாக்கியத்தை நீங்கள் படித்து பார்த்தாலும் அது மெய்யாவே என்ன சொல்ல வருகிறது என்பதை படிக்கணும். ஒரு வேத பகுதி வாசிக்கிறீங்கன்னா அந்த வேத பகுதிக்கு பின்னாடி இருக்க ஸ்பிரிட் என்ன, அது என்ன காரியத்தை வலியுறுத்துகிறது என்பதை பார்க்கணும். வேதத்தில் இருக்க ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு சின்ன எழுத்தையோ சின்ன ஒரு வசனத்தை வைத்து உபதேசம் கட்டக்கூடாது. இப்போ நிருபங்கள் இருக்கு. நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதின கடிதங்கள். அது அந்த கடிதங்களில் அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சில ஆலோசனைகள் கூறியிருப்பார். குறிப்பாக கொரிந்து சபைக்கு எழுதும்போது முக்காடு போடுறதை பற்றி பேசுகிறார். அவர் முக்காடு போடுறதை பற்றி தான் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டோம்னா அவர் முக்காடு போடுறதை பற்றி அவர் பேசலை. அவர் எதை குறித்து பேசுகிறார்? அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது குறித்து பேசுகிறார். அவர் பேச வந்த பாயிண்ட் முக்காடு கிடையாது. அவர் பேச வந்த பாயிண்ட் எப்படி கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார், கணவனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், மனைவிக்கு கணவன் தலையாக இருக்கிறார். அந்த அதிகாரத்தை குறித்து பேசி வரும் பொழுது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை எடுத்து அங்கே கோட் பண்ணுகிறார். இதை சபையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா முக்காடை பற்றி பேசிட்டாரு. எந்த ஒரு காரியம் பேசினாலும் ஒரு வசனத்தை படிக்கிறீங்க, உங்களுக்கு புரியலை அப்படின்னா முன்ன ஒரு 5-6 வசனம் படிங்க, பின்ன ஒரு 5-6 வசனம் படிச்சிங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இவர்கள் அப்படிலாம் படிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து ஒரு உபதேசம் கட்டக்கூடிய ஆட்கள். இப்போது ஒரு பிரசங்கர் சொன்னார், நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படின்னா இந்த கறிக்கடையில் நாய் நிற்கும் தெரியுமா? தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் விசுவாசியை நாயின்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஒரு உதாரணம் தான். ஒரு எலும்பு ஒன்று அப்படி ஓடும். ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு உபதேசம் கட்டக்கூடாது. அந்த வசனம் முழுக்க வேதம் முழுவதும் என்ன சொல்லுகிறது, வேதம் முழுவதும் இதான் சத்தியமா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இவர்கள் கேட்கிறார், எந்த முகாந்திரமானாலும் எந்த காரணமானா இருந்தாலும் ஒரு மனைவியை தள்ளிவிடுவது இது சட்டப்படி சரியா, மோசே நியாய பிரமாணத்தின்படி சரியான்னு கேட்குறாங்க. காலையில் அவ சமைச்ச சாப்பாட்டில் உப்பு சரியில்லை அதனால் அவளை தள்ளி விட்டுறலாமா, சாப்பிட்ட சாப்பாட்டில் முடி இருந்துச்சு அதனால் அவளை தள்ளி விட்டுறலாமா, என்ன காரணமாக இருந்தாலும் தள்ளி விட்டுறலாமா? தள்ளி விடுகிறதுக்கு இவன் இருதயம் சரியில்லை, அவனோட சிந்தை சரியில்லை, அதனால் அந்த எண்ணம் வருது. ஆனால் தன்னை ஆவிக்குரிய ஆளை போல காமித்து அவன் கேள்வி கேட்குறான். கீழே வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன்
தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஒரு கேள்வி வந்த உடனே இன்றைக்கு என்ன இருக்கிறதுன்னு அவர் பதில் சொல்லலை, கலாச்சாரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லலை. எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்விக்கு நம்ம பதிலை தேட வேண்டுமென்றால் ஆதிக்கு போனோம். ஆதியில் தான் தேவனுடைய மனதில் இருந்த நோக்கம் இருந்துச்சு. மனிதனை எப்படி படைச்சார்? அவனை ஆணும் பெண்ணுமாக படைச்சார். தேவன் அவர்களை திருமணத்துக்காக படைத்தார். அப்புறம் சொல்றாரு 5, இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தேவன் திருமணத்தை இணைத்திருக்கிறார், திருமண உறவை தேவனே இணைத்திருக்கிறார் என்றால் தேவன் இணைத்த எந்த ஒரு உறவையும், தேவன் கை வச்ச எந்த ஒரு உறவையும் மனிதன் பிரிப்பதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை இடத்துல நடக்குது, பேசாமல் அவளை விட்டுட்டு வந்துடுறா, நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லக்கூடிய எத்தனை தாய் தகப்பன் மாதிரி இருக்காங்க. எத்தனையே பெண்ணு வீட்லேயும் சொல்கிறாங்க, விட்டுட்டு வந்துடு, நாங்கள் பார்த்துக்குறோம். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா நீயா நான் நல்லா வேதனைப்பட்டு கத்தி சொல்லுது. நான் ஃபுல்லாக எபிசோடு பார்க்கல, அந்த ஒரு சின்ன சொல்லுது. அன்றைக்கி என்னை சொன்னாங்க, விட்டு வர சொல்லிட்டாங்க, அம்மா அண்ணெல்லாம் சொல்லிட்டாங்க, நான் விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி அவங்களும் பார்க்கல, யாருமே என்னை பார்க்கல, நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்னு இப்போ யோசிக்கிறேங்குது. சொல்லுவான், விட்டுட்டு வந்துடுறேன், நான் பார்த்துக்கிறேன். அவன் தன்னை பார்க்குறதுக்கே அவனுக்கு நேரம் இல்லை. யாரும் உங்களை பார்க்க மாட்டான், அம்மா பார்க்க மாட்டாங்க, அப்பா பார்க்க மாட்டாங்க. உங்களை பார்க்கக்கூடிய உங்கள் கணவன் தான். அது மனதில் வச்சுக்கோங்க, உங்கள் கணவன் தான் உங்களை பார்ப்பார், உங்கள் மனைவி தான் உங்களை பார்ப்பார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுங்கிறார். எபேசியர் போவோம். போன வாரம் பார்க்கும்போது ஏன் திருமணம் எந்த காரணத்துக்காக பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம், அப்புறம் எந்த காரணத்துக்காக பண்ணணும்னு பார்த்தோம். அதில் ஒரு காரியம் பார்த்தோம், திருமணமானது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எபேசியர் 5:31, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இங்கே ஏசு சொன்னார் இல்லையா, புருஷனானவன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்து. இந்த கான்செப்ட் வேதம் முழுவதும் இருக்கு. ஆதியாகமத்தில் 2 சொல்றாரு, இங்கே ஏசு சொல்றாரு, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இந்த இசைந்து இருப்பான் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது மனைவி புருஷனானவன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு இசைந்துங்கிற வார்த்தை என்னன்னா, பசை ஓட்டி ஒட்டி வச்சது மாதிரி இருப்பான்னு அர்த்தம். பசை ஒட்டி வச்சிருப்பான்னா சாதா பசை இல்லை, நம்ம ஊரில் ஒட்டின பசையை திரும்பி ஒட்டோம்னா கிழிஞ்சிரும், அது ஒட்டாது. இந்த குழு எப்படின்னா அந்த பெஃபிக்விக் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் இருவரும் ஒட்டி இருக்கணும். அதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவியே கதி, மனைவிக்கு பின்னாடி ஒட்டிக்கிட்டே ஓடுறான்னா நல்லா கல்யாணம் பண்ணுறான்னு அர்த்தம். இப்போ பார்த்தாலும் மனைவிக்கு பின்னாடியே இருக்கான் அப்படின்னா சூப்பர் ஆள் அப்படின்னு அர்த்தம். அதே போல் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் புருஷனே கதின்னு இருக்கான்னா நல்லா பொண்டாட்டியாக இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒட்டி இருக்காங்க. யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு யார் என்ன சொன்னாலும் அப்படியான்னு கேட்டுட்டு நாங்கள் ஒட்டிக்கிட்டு தாண்டா இருப்போம் சொல்கிறீங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் சரி சொல்லிட்டு அப்படி ஒட்டிக்கிட்டே வாழ்ந்தாங்கன்னா நல்ல மேரேஜ் லைஃப் வாழ்கிறாங்க, வேதத்தின்படி வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். இது நிமித்தம் புருஷன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியதுங்கிறாரு. எல்லா தெய்வீகமான மேரேஜ் சொல்லும் பொழுது எல்லா மேரேஜும் தெய்வீகமான மேரேஜ் கிடையாது. கிறிஸ்தவ மேரேஜுங்கிறது தெய்வீகமான மேரேஜ் என்றால் முதல்ல இவர்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது, அப்புறம் அதன் விளைவாக ஒரு திருமண உடன்படிக்கை ஏற்படுகிறது. திருமணங்கிறது கான்ட்ராக்ட் கிடையாது. ஒரு கிறிஸ்தவ மேரேஜ் கிறிஸ்துவை மையமாக வைத்து பண்ணக்கூடிய ஒரு திருமணம் என்பது கிறிஸ்துவுக்கும் சபைக்கு உள்ள உறவை காணக்கூடிய ரீதியில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறவு. அதாவது எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல், எந்த ஒரு செய்தியும் வாயினால் பிரசங்கம் பண்ணாமல்,
அவர்களை உற்று பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இது சபைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க உறவை காமிக்கக்கூடியதான் ஒரு கிறிஸ்தவ கல்யாணம் இருக்கணும், கிறிஸ்தவ உறவு இருக்கணும், திருமண வாழ்க்கை இருக்கணும். அப்படிதான் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். திருமணத்தை குறித்த எல்லா கேள்வியும், உங்களுக்கு திருமண வாழ்க்கை குறித்து என்னென்ன கேள்வி இருந்தாலும் அது கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள உறவை மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் வந்துடும். என் மனைவி எப்படி நடத்தலாமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா, கிறிஸ்து என்னை இப்படித்தான் நடத்துகிறாரா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து உங்களை அப்படி நடத்தலை. அப்படி நடத்துகிறாரா? கிறிஸ்து என்னைக்காச்சும் உங்களுக்கு ரொம்ப கேவலமாக நடத்திருக்கிறாரா? அப்படின்னா உங்கள் மனைவி நீங்கள் அப்படி நடத்தக்கூடாது. கிறிஸ்து ஒரு நாளும் தன்னுடைய மனைவியை அவலட்சணமாக நடத்தலை, மட்டம் தட்டி பேசலை. தன் மனைவியை என் மனவாட்டியே, என் ரூபவதியேங்கிறார். சொல்கிறாரா? அப்போ நீங்கள் எப்படி உங்கள் மனைவியை ட்ரீட் பண்ணணும்னா அப்படி தான் ட்ரீட் பண்ணணும். உங்களுக்கு மனதில் வர்ற எல்லா கேள்விக்கும் பதில் என்னன்னா, எப்படி கிறிஸ்து சபையை நடத்துகிறார். உங்களுக்கு கணவனை குறித்து சந்தேகம் வந்துச்சுன்னா, கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் சந்தேகம் வந்துச்சுன்னா, சபை எவ்வாறு கிறிஸ்துவுக்கு நடந்து கொள்கிறது, கிறிஸ்துவை ஆராதிக்கிறது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது, அப்படித்தான் சபை இருக்கணும். நம் மனதில் வரக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் தேவன் எவ்வாறு சபையை நடத்துகிறார், சபையானது எவ்வாறு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது, கிறிஸ்துவை ஆராதிக்கிறது, அந்த விதத்தில் தான் சபை இருக்கணும். அந்த விதத்தில் தான் வாழ்க்கை இருக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கை முறை இருக்கணும். கவனிச்சிட்டே வாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். என்னுடைய திருமண வாழ்க்கை என்பது முற்றிலுமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் யாருமே இல்லை. அப்படி இருக்கீங்க? என்னை பார்த்தா போதுங்க, அப்படியே கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள திருமண வாழ்க்கை தான் எங்கள் வாழ்க்கை அப்படின்னு எந்த மேரேஜ் லைஃப்பும் இல்லை. ஆனால் இல்லைங்கிறதுனால அது விட்டுறக்கூடாது. நம்ம முன்னேறி போகிறோம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுமாகிறோம். அதான் நம்ம ஒவ்வொரு குறித்து தெய்வ சித்தமாக இருக்குது. இங்கே சொல்கிறாரு, இந்த ரகசியம் பெரியது. எந்த ரகசியம் பெரியதுன்னு மேலே சொல்கிறார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்து. இந்த இசைந்துங்கிற வார்த்தையை கவனன்ட் வார்த்தை, அதாவது உடன்படிக்கையின் வார்த்தை. ஒருத்தர் ரெண்டு பேர் உடன்படிக்கைக்குள்ளே வருகிறார் என்றால் அவர்கள் இருவர் கிடையாது, அவர்கள் ஒருவராக இருப்பார்கள். இவர்களுடைய சொத்து அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய சொத்து இவர்களுடைய சொத்து, இவர்களுடைய பிரச்சனை அவர்கள் பிரச்சனை, அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை. ரெண்டு பேரும் இருவராக இருந்தாலும் அவர்கள் ஒருவராக இருக்கிறது தான் உடன்படிக்கை. கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோம். முதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது நம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயமாக மாறுகிறோம். நான் சொன்னது புரியுதுங்களா? நம்மை தள்ளிய வைக்கல, அவருடைய மாம்சத்தின் மாம்சமாக, அவருடைய எலும்பின் எலும்பாக நம்மை மாற்றுகிறார். எப்படி அவர்கள் இருவராயிராமல் ஒருவராக இருப்பார்கள் கணவன் மனைவியை சொல்றாரோ, அதே போல கிறிஸ்துவும் சபையும் இருவராயிராமல் ஒருவராக இருப்பார்கள். ஒருவராக இருப்பார்களா? இவங்க கடவுளாக மாறிட்டாங்க கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்கும், ஒரு ஒருமனப்பாடு இருக்கும், ஒரு ஒத்திசைவு இருக்கும். கவனிக்கிறீங்களா? என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு அவர் நம்முடைய தலையாக இருக்கிறார், அவருடைய சரீரத்தின் அவயமாக நாம் இருக்கிறோம். இந்த ரகசியம் பெருசுங்கிறாரு. நீங்கள் அறிந்திருக்கிறீங்களோ அறிந்திருக்கலையோ, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதோ அன்னைக்கு அவருடைய சரீரத்தின் அவயமாக மாறுகிறோம். அவரை போல எந்த ஒரு மனிதனும் தன் மனவாட்டியை நேசித்தது கிடையாது. அவர் தான் தன் மனவாட்டியை பூர்ணமாக நேசிக்கிறார், விழுந்து விழுந்து நேசிக்கிறார். அவருடைய எண்ணங்கள் சிந்தை முழுவதும் தன் மனவாட்டியின் மேலே வச்சிருக்கிறார். எந்த ஒரு கணவனும் 24 மணி நேரமும் தன் மனவாட்டியை சிந்திக்கிறான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. நல்ல நேரத்தில் ஏங்க அவளை பற்றி நினைப்புட்றீங்கம்மா. ஆனால் கர்த்தர் தான் எப்பொழுதுமே நம்மை நினைத்து கொண்டு இருக்கிறார், நம்மை சிந்திக்கிறார். நாம் அவருக்கு ஏற்ற விதத்தில் இல்லைன்னா கூட அவருக்கு ஏற்ற விதத்தில் நம்மை உருவாக்குகிறார், நம்மை வணைஞ்சு தூக்குகிறார், நம்மை கண்டம் பண்ணி கீழே தூக்கி விடுகிறது கிடையாது, நம்மை உயர்த்தி விடுகிறார். அதான் 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 உடன்படிக்கைன்னு அர்த்தம். ஆதியில் கர்த்தர் மனுஷனை படைக்கிறார். படைச்சவர் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகிறார். இப்போ பிதாவாகி தேவன், குமாரனாய் தேவன், பரிசுத்தாவி தேவன்.
மூவருக்கும் உள்ள கேரக்டர் வேற, அது குணாதிசயங்கள் வேற. பிதாவுடைய குணாதிசயம் வேற, குமாரனுடைய குணாதிசயம் வேற, பரிசுத்தனுடைய குணாதிசயம் வேற. ஆனால் 3 தெய்வமா? 3 தெய்வம் கிடையாது, ஒரே சாமி தான். ஒரே சாமி தான், ஆனால் ஒவ்வொருவருடைய கேரக்டர் வேற. சொன்னது புரியுதுங்களாங்க? ஒவ்வொருவர்கள் நமக்கு செய்யக்கூடிய மினிஸ்ட்ரி வேற. புரியுதா புரியலையா? கிறிஸ்துவானவர் சபைக்கு செய்ய வேண்டிய ஊழியம் வேற, பிதாவானவர் செய்கிற ஊழியம் வேற, ஆவியானவர் செய்கிற ஊழியம் வேற. அதே போல கவனிச்சு செய்வாங்க. அதே போல கணவன் மனைவி 2 பேருமே வித்தியாசமானவர்கள். வித்தியாசமானவர்களா ஒரே மாதிரியா? ஒவ்வொருடைய தெரிந்தெடுப்பு வேற இருக்கும், அவருடைய குணாதிசயங்கள் வேற இருக்கும். 2 பேருமே வித்தியாசமானவர்கள். ஆனால் வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். கவனிக்கிறீங்க? ஏன் சொன்னா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னாரு. அதே போல சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறது. ஒன்றாக இருக்கிறதா? நாங்கள் ஒன்றாக இருக்கிறது போல நீங்கள் ஒன்றாக இருக்கும்படிங்கிறாரா? இருக்கா? இருக்கு. அப்போ குமாரனாய் தேவன் பிதாவாகிய தேவனோடு இசைந்திருக்கிறார், சபையோடு கிறிஸ்து இசைந்திருக்கிறது. அதே போல கணவனோடு மனைவி இசைந்திருக்கிறாங்கன்னா ஒரே எண்ணம் ஒரே சிந்தை இருக்கிறது. அதைத்தான் வேதன் உடன்படிக்கைன்னு சொல்லுகிறது. உடன்படிக்கையின் உறவு, உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை, குறிப்பாக ஒரு கிறிஸ்தவ திருமண வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கும் சபைக்கு இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை வெளிப்படுத்தி காமிக்கக்கூடியதாக இருக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய, கிறிஸ்தவ திருமணத்துடைய மேன்மை. ஆனால் மக்கள் திருமணத்தை அந்த விதத்தில் பார்க்கிறார்களான்னு கேட்டோம்னா, திருமணத்தை இன்னைக்கு அந்த விதத்தில் பார்ப்பது கிடையாது. இன்றைக்கி திருமணமே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தேவையில்லாத நினைக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரத்தில் திருமணங்கிறது ஒரு தேவையில்லாது. எதுக்கு திருமணம் பண்ணுறோம்னா சும்மா சட்ட திட்டத்துக்காக பண்ணிக்க வேண்டியதான். ஒரு ரேஷன் கார்டிலையோ ஒரு பாஸ்போர்ட்டுக்கோ வேணும் தான். மற்றபடி அது உடன்படிக்கையாக பார்ப்பது கிடையாது. அது எனக்கும் என் கணவனுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற ஒரு உடன்படிக்கைன்னு அவர்கள் பார்ப்பது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஏதோ ஒரு மனிதன் அவனை கொடுத்து ரொம்ப நாள் பழக்கம் கூட இருக்காது, அந்த பெண்ணோட ரொம்ப நாள் பழக்கம் இருக்காது, அவர்களோடு எளிதாக செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் மக்கள் போகிறாங்க. அது அவங்க கவனன்ட்டுன்னு பார்ப்பது கிடையாது. கல்யாணம் ஆனவனாலும் சரி, கல்யாணம் ஆகாத ஆனாலும் சரி, எளிதாக யாரோடும் அவர்கள் மல்டிபிள் செக்ஸ் உறவுக்குள்ள இன்னைக்கு உலகம் முழுவதும் போகுது. ஏன் போகுதுன்னா அதை அவர்கள் கவனன்ட்டுன்னே பார்ப்பது கிடையாது, திருமண உடன்படிக்கைனே பார்ப்பது கிடையாது. அது ஏதோ ஒன்று நினைக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய கடந்த வாழ்க்கை முறை அப்படி இருந்தாலும், நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பாஸ்டே சொல்கிறாரு, ஒழுக்கமான ஆள் யாருன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட பாவம் செய்கிற தப்பு இல்லைன்னே சொல்கிறாரு. அவங்க தப்பே இல்லை அப்படி தான் சொல்கிறார். ஒழுக்கமான ஒரு ஆள் சொல்லுங்க, டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறது என்னென்னா எல்லாருமே ஒழுக்கம் கட்டங்க தாங்கிறாரு. நான்லாம் ஒழுக்கம் உள்ளவன் தாங்க, நான் இது வரைக்கும் என் மனைவிக்கு துரோகம் பண்ணலைங்க, எந்த ஒரு தீமையும் நான் செஞ்சது கிடையாது. அவங்க எளிதாக என்ன சொல்கிறாங்கன்னா இது அப்படித்தான் சகஜம்னு நினைக்கிறாங்க. இதுவரை அப்படி இருந்தாலும் பின்னானவைகளை மறந்து முன்னாலே நாடி போகும். கண்டமனலை, குற்றப்படுத்தலை. ஆனால் தேவன் எப்படி வாழ வேண்டும் விரும்பினாரோ அந்த விதத்தில் வாழ வேண்டும். உடன்படிக்கையை காக்கக்கூடிய ஆட்களாக, உடன்படிக்கையை மதிக்கக்கூடிய ஆட்களாக நாம் இருக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம். ரோமர் திருக்குவம். நிறைய மக்கள் கொஞ்சம் தப்பு பண்ணுறோன்னு தகுதியில் நினச்சிறாங்க. அன்றைக்கெலாம் ஒருத்தர் கேட்டார், ஐயா நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டேன்யாண்டார். தப்பு பண்ணிட்டா உங்களையே குற்றப்படுத்திடக்கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க, மனம் திரும்புங்க. இனி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு குற்றப்படுத்தி பின்வாங்கி போயிடக்கூடாது. கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார், மறக்கிறார், தொடர்ந்து ஃபார்வர்டாகி போகணும். அதான் நோக்கம். இருந்த இடத்துலையே நின்றக்கூடாது. ரோமர் 1:16 வாசிக்கிறேன். கொஞ்சம் நிறைய வாசிப்பேன். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வர்றதுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்
விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. 18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 18 சொல்லுகிறார், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன். என்ன ஒரு முக்கியமான காரியம். நம் வார்த்தை விசுவாசிக்கிறோம், வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் ஸ்டாண்டர்டுன்னு விசுவாசிக்கிறோம். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதற்கு வார்த்தை தான் ஸ்டாண்டர்டு. ஒரு காரியத்தை குறித்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா அதை குறித்து வசனம் சொல்லுதுன்னா அதான் இறுதியானது, அதுக்கு மேலே நான் அப்பீல் பண்ணவே முடியாது. ஆனால் மக்கள் வார்த்தை கேர் பண்ணலை, வார்த்தை பெரிதாக நினைக்கல, என் வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்டு வார்த்தை தான் அப்படி நினைக்கலன்னா நீங்கள் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். வசனம் சொல்லும், ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன், வசனம் சொல்லுதுன்னு என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நீங்கள் அதை அடக்கி வைக்க பார்க்குறீன்னு அர்த்தம். அதனுடைய விளைவுகளை குறித்து கீழே பேசுகிறார். நிறைய விளைவுகள் எப்படி ஆகுங்கிறது குறித்து பேசுகிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வசனம் சொல்லுச்சுன்னா வசனம் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. அதுக்கு மிஞ்சின பேச்சே பேசக்கூடாது. அன்றைக்கெல்லாம் என்னோட தம்பி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னான், நீங்கள் வசனம் இப்படி சொல்லுதுங்கிறீங்க, ஆனால் பாட்டு அப்படி சொல்லுதுண்ணா. பாட்டுன்னா கிறிஸ்தவ பாட்டு, அதை கர்த்தர் நம்மை பொல்லாங்கினால் சோதிப்பவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பையன் என்ன கேட்டான்னா, சத்துரு சோதித்திட தேவ உத்தரவோடு வருவான், ஆண்டவர் தான் நம்மை சோதிப்பதற்கு உத்தரவு கொடுக்குறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவனையும் கெட்ட காரியங்களை கொண்டு சோதிப்பவர்கள்னு இருக்கு. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் வசனம் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. கீழே 19 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாக இவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இன்றைக்கி ரொம்ப மக்கள் கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் போல, அவங்கெல்லாம் மற்ற தெய்வங்களை கும்பிடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாருக்குள்ளேயும் தேவன் ஒருவர் இருக்கிறாங்கிற உணர்வு இருக்கிறது. தேவன் இருக்கிறார், அந்த தேவன் நல்லவருங்கிற அறிவு எல்லாருக்குள்ள இருக்குது. காணப்படக்கூடிய இந்த உலகமே தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிற சாட்சி சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஊருக்கு போகிறார், அந்த ஊரில் நிறைய தெய்வங்கள் இருக்குது. அதாவது அத்தேனே பட்டணத்தில் நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வத்துக்கும் ஒரு பலிபீடம் கட்டினதுக்கு அப்புறமும் அவருடைய மனதில் ஒரு எண்ணம் இருக்குது, இன்னொரு சாமி இருக்கிறாருன்னு ஒரு எண்ணம் இருக்குது. இத்தனை சாமிக்கு மேலே இன்னொரு சாமி கட்டாயம் இருக்குனுங்கிற எண்ணம் வந்த உடனே அந்த சாமி பேர் தெரியலை, அந்த சாமிக்கு ஒரு உருவம் தெரியலை, அதனால் ஒரு கோயிலை கட்டி அறியப்படாத சாமின்னு எழுதி வச்சுருந்தான். எல்லாருடைய மனதுக்குள்ளேயும் ஒரு தேவன் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் அது யாருன்னு தெரியலாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு இருக்கிறார். இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒரு காலத்தில் வெளிப்படுத்தப்படலை, இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் எல்லா மூளை மூளைக்கு போகுது. அதனால் யாருமே போக்கு சொல்வதற்கு இடமில்லை. 21 தேவனை அறிந்தும், தேவனை அறியலன்னு கிடையாது, தேவனை அவர்கள் அறிந்தும் அவரை தேவன் என்று மைமைப்படுத்தாமலும் சோத்தறியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணனார்கள். உணர்வில்லாருடைய இருதயம் இருளடைந்தது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இன்னைக்கு உலகம் முழுவதும் இயற்கையை தெய்வமாக பார்க்குறாங்க. நம்ம ஊர்லேயே பூமா தேவிங்கிறான், அப்புறம் எல்லாமே அவனுக்கு சாமி தான். வாயு கடவுளுங்கிறான், எல்லாமே சூரிய கடவுள், சந்திர கடவுள்,
எல்லாமே அவனுக்கு இயற்கையே அவனுக்கு சாமி தான். எல்லாமே அவனுக்கு கடவுள் ரேஞ்சில் கொண்டு போகிறான். ஏன்னா அவனுக்கு எது தெய்வம்னு தெரியலை. இன்றைக்கி உலகமே பசுமையை கும்பிடுற மாதிரி இருக்குது. இயற்கையை பாதுகாப்பதற்கு மனிதனை பாதி அழிப்பதற்கு கூட உலகம் ரெடியாக இருக்கும். பாதி மனுஷனை அழித்தோம்னா இயற்கையை பாதுகாத்துடலாம்னா கூட உலகம் ரெடி. இயற்கையை அழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. வேதம் சொல்லுகிறது, பூமியானது ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறதுன்னு இருக்கு. எப்படி நம்முடைய சரீரம் வயதாக வயதாக அது பாடுபடுகிறதோ அதே போல் சரீரமும் பாடுபடுது. ஒரு காலத்தில் புதிய வானம் புதிய பூமி வரும். அதனால் இயற்கையை நீங்கள் ரட்சிக்க முடியாது. இயற்கையை தேவன் தான் ரட்சிப்பார். ரெண்டாவது வருகை வரும் பொழுது அழிவுள்ளது அழியாமை தரித்து கொள்ளும் பொழுது இந்த அழிவுள்ள பூமியும் அழியாமை தரித்து கொள்ளும். புதிய வானம் புதிய பூமி வரும். கீழே வாசிங்க. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்ச ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்களும் சுபாப அனுபவத்தை சுபாபத்திற்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படி ஆண்களும் பெண்களை சுபாபத்தின்படி அனுபவியாமல் ஒருவரோடு ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். 27 சொல்கிறார். 26, 27 அதாவது ஹோமோசெக்சுவல் லெஸ்பினிஷம் இது குறித்து பேசுகிறார். அதாவது ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறது, பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது. இன்றைக்கி அது அநேக நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சென்னையில் கூட சமீபத்தில் அவங்கெல்லாம் பெரிய ஒரு ஊர்வலம் மாதிரி போனாங்க. ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கெல்லாம் சென்னையிலேயே பெரிய ஒரு ஊர்வலம் போச்சு. மற்றவர்களும் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம நாட்டில். அது என்ன தப்பு? எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதே போல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. உலக மனிதன் 1000 காரியங்களை சிந்திக்கலாம், பேசலாம். நீங்கள் பைபிளை விசுவாசிக்கிறீங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறீங்க, இயேசுங்கள் ஆண்டவராக இருக்கிறார் என்றால் அது எந்த காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது அவலட்சணமானது, அசிங்கமானது, தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய நோக்கத்துக்கும் முரண்பாடானது. சில சொல்கிறாங்க, இல்லைங்க அதில் என்ன தப்பு, நான் அவரை நேசிக்கிறேன். எப்படி ஒரு ஆண் பெண்ணை நேசிக்கிறது போல் நான் ஒரு ஆண் நேசிக்கிறேன், ஒரு பெண்ணை பெண் நேசிக்கிறேன். தப்பு கிடையாது. ஒரு ஆணை ஆண் நேசிக்கலாம், பெண்ணை பெண் நேசிக்கலாமா? நேசிக்கலாம், செக்ஸ் வச்சுக்கூடாது. நேசிக்கிற வரை பிரச்சனையே கிடையாது. யாரையும் நேசிக்கலாம். ஆனால் அதுக்குள்ள செக்ஸ் உறவு வருகிறது என்றால் அது டெவலப் ஆகுது, அது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் கடைசியில் சமுதாயம் சீரழிவுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு போகும்னா பழைய ஏற்பாட்டில் சொல்கிறது மாதிரி, பழைய ஏற்பாட்டில் சில வார்னிங் இருக்கிறது, மிருகங்களோடு செக்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு போகும். இன்னைக்கு உலகத்தில் அதெல்லாம் இருக்குது. ஏன்னா சமுதாய சீரழிவாகும். அநேக மக்கள் சொல்கிறாங்க, அதை புரியாத ஆட்கள். இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் அவர் ஹோமோசெக்சுவலை பற்றியோ லெஸ்பினிசத்தை குறித்தோ பேசலைங்கிறாங்க. இயேசு பேசலை, அதாவது வெளிப்படையாக பேசலை. ஹோமோசெக்சுவலை குறித்தோ லெஸ்பினிசத்தை குறித்தோ இயேசு பேசலை. இயேசு ஏன் பேசலைன்னா, இயேசு பேசின ஊழியம் முழுவதும் யூத மக்கள் மத்தியில் செஞ்ச ஊழியம். அப்படி தானே பேசினாரு. யூத மக்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை குறித்து நிறைய தகவல் இருக்குது. ஆணும் கல்யாணம் பண்ணக்கூடாது, பெண்ணும் கல்யாணம் பண்ணக்கூடாது, மிருகங்களோடு செக்ஸ் வச்சக்கூடக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலே நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறதுனால அது சொல்லலை. ஆனால் பவுல் பிரஜாதி உலகத்துக்கும் சேர்ந்து எழுதுகிறார். அதனால இதை குறித்து எழுதுகிறார். கவனிக்கிறீங்க? அப்போ பவுல் பேசுகிறதும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுகிறார். கவனிச்சுட்டு வாங்க. நான் சப்ஜெக்ட் விட்டு போல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறக்காக தான் இவ்வளோ தூரம் வாசிச்சு வரேன். நான் உடன்படிக்கை விட்டு வெளியே போகவே இல்லை. திருமண உடன்படிக்கை விட்டு நான் வெளியே போகவே இல்லை. கவனிச்சுட்டு வாங்க. 29 அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருள் ஆசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய்
தேவ பகைங்கருமாய், துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாப அன்பில்லாதவர்களுமாய், இணக்கமில்லாதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் நடக்குது? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறார்கள். அவரோட வாழ்க்கையில் தேவன் பிரதானம் கிடையாது. தேவனுக்கும் அவர்களுக்கு இடையே உடன்படிக்கை உறவு கிடையாது. தேவனை அவர்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது கிடையாது. தேவனுடைய வார்த்தையை அவங்க வாழ்க்கையில் பிரதானமாக அங்கீகரிக்காதனால பல தீமைகள் நடக்குது. அதில் ஒரு காரியம் சொல்லுகிறார், உடன்படிக்கையை மீறுகிறார்கள். நல்லா கவனிங்க. திருமணங்கிறது என்னது? உடன்படிக்கை, கான்ட்ராக்டா? உடன்படிக்கை கான்ட்ராக்ட் கிடையாது. தேவன் உடன்படிக்கை உயிருக்கு மேலே பார்க்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் தேவன் உடன்படிக்கை மீறுவது கிடையாது. உடன்படிக்கை வந்தாவே உங்களுக்கு ஒரு உறுதி ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு பயத்திலிருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் உடன்படிக்கை. ஏன்னா உடன்படிக்கை மாறாதது, மாறுதலுக்கு உட்படாது. எந்த காலகட்டத்திலையும் உடன்படிக்கை நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது. கவனிச்சிட்டே வாங்க. நீங்கள் மக்கள் கவனிக்கிறீங்க இல்லையா? கவனத்தை வெளியே கொண்டு போயிறாங்க. நீங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி இருக்கிற உலகம் ரொம்ப கெட்டு சீரழிஞ்சிச்சுங்கிறாங்க. இல்லை, இதை காட்டிலும் பழைய ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சோதாங்கொமாராலேயே ஆணும் கல்யாணம் பண்ணுறது இருந்துச்சு. சோதாங்கொமாரால் இருந்துச்சு. நோவாவின் காலத்தில் அதோட மோசமாக இருந்துச்சு. தேவன் வெள்ளத்தினாலே உலகத்தை அழிக்கிறார். ஒரு 8 பேரை காப்பாற்றுறாரு. காப்பாற்றி அராராத்துங்கிற இடத்துல பேலை நிற்கிது. அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு, தண்ணி வத்திருச்சு. இப்போ திடீர்னு ஒரு நாள் மழை வத்திருச்சு. அதாவது ஒரு நார்மல் லைஃப் கொண்டுட்டாங்க. திடீர்னு மேகம் கருக்குது, இடி இடிக்குது. நோவாவுடைய மனசில் என்ன வரும்? பயம் வரும். ஏன்னா ஒரு நாள் வந்துச்சு, மேகம் வந்துச்சு, இடி இடிச்சிச்சு, என்ன பாடுபட்டோங்கிறது திரும்பி வரும். அந்த பயத்திலிருந்து அவர்களை பூர்ணமாக விடுதலை ஆக்குவதற்கு தேவன் ஒரு வானவில்லை வச்சார். அந்த வானவில்லு என்னதென்றால், உனக்கும் எனக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளம் அது. இனி எந்த காரணத்தை கொண்டும் உன்னையை தண்ணீரை கொண்டு உன்னை அழிக்க மாட்டேங்கிற உடன்படிக்கை ஏற்படுத்தினார். கவனிக்கிறீங்க? அதை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு என்ன வரும்? ஒரு இனி அழிவு வராது. ஒரு சேஃப்டி இருக்கும், ஒரு செக்யூரிட்டி இருக்கும், ஒரு பயமில்லாத ஒரு நிச்சயம் இருக்கும். திருமணங்கிறது உடன்படிக்கை. ஒரு கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்ணுறாங்க, அது கவனன்ட்டுன்னா எந்த காலகட்டத்தில் என் கணவன் என்னை விட்டு போக மாட்டாங்கிற ஒரு சேஃப்டி அங்கே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா அது கான்ட்ராக்ட் கிடையாது. இன்றைக்கி ஒரு காலத்தில் கான்ட்ராக்ட் எப்படின்னா பேச்சில் சொன்னால் போதும். ஒரு காலத்தில் அந்த நாட்களில் வாயில் சொன்னால் போதும். ஏன்னா வாயில் சொல்கிறதே அன்றைக்கி பெருசாக நினச்சாங்க. அப்புறம் கான்ட்ராக்ட் அரை பக்கத்தில் எழுதுனாங்க. இன்னாருக்கு இன்னார் கொடுத்துருக்கேன்ட்டு. அது இன்றைக்கி 300 பக்கம் எழுதுனா கூட வக்கீல் சாமர்த்தியமான ஆளாக இருந்தாருன்னா முடிஞ்சிடும். இன்றைக்கி இருக்கிற கான்ட்ராக்டு அதான். ஆனால் கவனன்ட்டுங்கிறத நீங்கள் உடைக்க முடியாது. உயிரை வச்சு செய்கிறது. நான் உடன்படிக்கை மீறிட்டேன்னா செத்து போவேன்னு அர்த்தம். திருமணத்தை கர்த்தர் என்ன சொன்னார்னா, திருமண உடன்படிக்கைனாரு. அந்த உடன்படிக்கைக்குள்ளே தான் பிள்ளை பிறக்கணும். எங்கள் அப்பா அம்மா விட்டு போக மாட்டார், அம்மா அப்பா விட்டு போக மாட்டாங்க, எங்களை விட்டு கர்த்தர் போக மாட்டார். இந்த உறவுங்கிறது சேஃப்டியான உறவு. சொன்னது புரியுதுங்களா? சேஃப்டியான உறவு. எந்த காலகட்டத்திலையும் அவர்களுக்கு ஒரு செக்யூர்டு, ஒரு பாதுகாப்பின் உணர்வு கணவனுக்கு இருக்கும், மனைவிக்கு இருக்கும், பிள்ளைகளுக்கு இருக்கும். நான் சொன்னது விளங்குதுங்களா? அதனால தான் நம்ம மேரேஜ் நடத்தி வைக்கும் போதே கவனன்ட் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். நான் உயிரோடு இருக்கும் வரை சொல்கிறோமா? உயிரோடு இருக்கிற வரை நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை சாப்பாடு வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கான்ட்ராக்டில் கவனன்ட்டு. மேரேஜுங்கிறது பிச்சுட்டு போகிறது கிடையாது, அத்துட்டு போகிறது கிடையாது, சேர்ந்து வாழ்கிறது.
அவங்க 2 பேருக்குள்ள ஒரு புனிதமான உறவு இருக்கிறது, அதான் திருமணம். லூக்கா 6 திருப்புவோம். உடன்படிக்கை மீறுகிறது, உடன்படிக்கை மீறி நடக்கப்படுகிறதுன்னா மற்ற எல்லா அசுத்தமும் அசிங்கமும் அதுக்குள்ளே வந்துடும். எல்லா விதமான அசுத்தமும் எல்லா விதமான அசிங்கமும் திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அவர் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா அவர் சொன்னார்னா அவ்வளோதான், மறுபேச்சே பேசக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னா அவ்வளோதான், ஃபைனல் அத்தாரிட்டி. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெருமெல்லம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தையை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இந்த ஓமையை நான் பல காரணத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ திருமணத்தை பற்றி பேசுகிறோம். திருமணத்துக்கு முக்கியமான ஒரு காரியம், காற்று அடிக்குது, புயல் வருது, பெரும் வெள்ளம் வந்து அதை மோதுகிறது. ஒரு வீடு விழுந்து முழுவதும் அழிந்து போனதுங்கிறார். ஏன்? ஒரு வீடு அழியலை, ஒரு குடும்பம் அழிஞ்சு ஒரு குடும்பம் அழியலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு திருமண வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது, ஒரு திருமண வாழ்க்கை பாதுகாப்பாக இல்லை. அந்த திருமண வாழ்க்கை உடஞ்சி அழிஞ்சு சின்ன பண்ணமாயிடுச்சு. ஏன்? ஒருதுக்கு அஸ்திபாரம் இருக்கு, ஒருது அஸ்திபாரம் இல்லை. எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம் இருக்கணும். அஸ்திபாரம் இல்லை என்றால் பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது அது நிற்காது, அதை அசைஞ்சு சிதறிஞ்சிடும். இப்போது ஒரு உறவு ஆரம்பிக்கிறது, திருமண உறவு ஆரம்பிக்கிறது வச்சுங்களேன். சில அடிப்படை காரியம் இருக்கிறது. ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு ஆளை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது. இப்போது இது வந்து மேலை நாடுகள் அடிப்படையில், மேலை நாடுகள் நடக்கிற பெரும்பாலுமே எல்லாமே என்னது லவ் மேரேஜ் தான். பெரும்பாலும் அரேஞ்சு மேரேஜுங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம நாட்டிலையும் அரேஞ்சு மேரேஜே ஈர்ப்பின் அடிப்படையில் தான் போகுது இல்லையா? முதல்ல பொண்ணு பார்க்க போகிறோம் இல்லையா? பொண்ணு பார்த்த போனோன்னு என்ன வரும் நமக்கு? பொண்ணு பார்க்க போகும்போது என்னங்க பண்ணணும்? பொண்ணை பார்க்கணுங்க. பொண்ணை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும். ஆமாம், நம்ம சர்ச்சில் ஒரு தம்பிக்கெல்லாம் நான் ஒரு 4-5 பொண்ணு சொன்னேன். அவனுக்கு வந்து டக்குன்னு வேணான்டுவான். ஏன்னா எனக்கு சுண்டி இழுக்கலைங்கிறான். அப்படியே பார்த்த உடனே எனக்கு சரட்டுன்னு ஒரு சுண்டலை அப்படிங்கிறான். எல்லாருக்குமே அப்படித்தானே? பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஒருத்தரை ரோட்டில் பார்க்குறோம், பார்த்த உடனே நல்லா இருக்காங்க. பார்த்த உடனே நல்லா இருக்காங்கன்னு அடுத்து என்ன செய்கிறோம்? திரும்பி இன்னொரு முறை பார்க்குறோம், அவங்களோட பழகணுங்கிற எண்ணம் வருது. அவங்களோட பழகணும், அவங்களோட பேசணும், அவங்கள அறிந்து கொள்ளணும், அவங்களோட நேரம் செலவழிக்கிறங்க என்ன இருக்குது. அது அழகாக இருக்கலாம், சில நேரத்தில் அறிவாக இருக்கலாம். அவங்களோட அறிவு கூர்மையை பார்த்து, புத்தி கூர்மையை பார்த்து ஒரு ஈர்க்கப்பட்டோம்னா அவங்களோட நேரம் செலவழிக்கணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. இப்போது பார்த்தது பழக்கமாகி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குது. நட்பு அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒருவரை ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு வராங்க. யாரையும் எடுத்த உடனே சார்ந்து கொள்ள முடியாது. அப்படி பார்த்தேன், ஆனால் அப்படியே அவரை நம்பி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன். என்னைக்கு பார்த்தீங்க? நேற்று காலையில் தான் பார்த்தேன். எப்போ ஒப்பு கொடுத்தீங்க? மதியமே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவு வைக்கணும். உங்களுக்கு பெரிய செலவு வச்சு புத்திசாலி அப்படின்னு உங்களுக்கு வைக்கணும். யாருமே பார்த்த உடனே தங்களை யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவங்கள அறியணும், அவங்க யார், எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கணும், அவர்களை
ட்ரஸ்ட் பண்ணுறோம்னா அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லை லவ் பண்ணலாமா, அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அதாவது நட்பு லவ்வாக மாறணும்னா, அன்பாக மாறணும், லவ்வாக மாறணும்னா அங்கே ட்ரஸ்ட் இருக்கணும். நான் சொன்னது இப்போ நார்ட்டையும் நண்பனாக வச்சுக்கலாம், நண்பனை வச்சிருக்கலாம், ட்ரஸ்ட் பண்ண முடியாது. டீ குடிக்கலாம், டீ குடிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுறலாம், வீட்டுக்கு கூட கூட்டு போகாமல் இருக்கலாம். ஏன்னா அவனை நம்ப முடியாது. நல்ல நட்பு லவ்வாக மாறுதுன்னா அங்கே கட்டாயம் என்ன இருக்குன்னா ட்ரஸ்ட் இருக்கணும். என்னன்னா ஒருத்தரை சார்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை இருக்கணும். பார்த்த உடனே யாரும் ட்ரஸ்ட் பண்ண முடியாது, சார்ந்து கொள்ள முடியாது. அப்புறம் திருமண வாழ்க்கை ஆரம்பிக்குது, கல்யாணம் முடிச்சு திருமண வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஆரம்பத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சோ அந்த அட்ராக்ஷன் கடைசி வரை இருக்கணும் உங்களுக்கு. அன்னைக்கு இருந்துச்சுங்க, இன்னைக்கு அட்ராக்ஷன் இல்லைங்க, இப்போ அட்ராக்ஷன் வேறு சைடு போகுதுன்னா அது கவனன்ட் இல்லை. அந்த அட்ராக்ஷன் லைஃப் லாங்காக இருக்கணும். கவனிக்கிறீங்களாங்க? அதே போல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் லைஃப் லாங்காக இருக்கணும். அதே போல் ஒருவர் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தினஸும் வாழ்நாள் முழுக்க நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மேரேஜுங்கிறது ஒரு அஸ்திபாரத்தில் நிற்குதுன்னு அர்த்தம், ஒரு ஃபவுண்டேஷனில் நிற்குதுன்னு அர்த்தம். பிசாசு கெட்டவன் பொல்லாதவன் எப்படினாலும் திருமணத்தை அழிக்கணும். தேவன் எதை புனிதமாக நினைக்கிறாரோ அதை திருமணத்தை அழிப்பதற்கு என்னென்ன செய்யணும் அத்தனை செய்வான். முதல்ல என்ன செய்வான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லுவான். ஒருத்தர் பொய் சொல்ல செய்வான். ஒருவருக்கு ஒருவர் காரியங்களை மறைக்க வைப்பான். நீங்க என்னைக்கு பொய் சொல்றீங்களோ, என்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் காரியங்களை மறைக்கிறீர்களோ, அன்னைக்கே நீங்க ட்ரஸ்ட் வர்த்தி கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? நான் செய்கிற அத்தனை மனைவி தெரியும். நான் எதையுமே மறைச்சு பேசுறது கிடையாது. ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அப்படி ஓடி போய் மொட்டை மாடியிலே குசு 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 அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்கிறது கிடையாது. நான் ஃபோன் பண்ணேன்னா, நீங்கள் ஃபோன் வந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் பெரும்பாலும் என் ஃபோன் வந்து ஸ்பீக்கரில் தான் இருக்கும். நான் எப்போவுமே ஸ்பீக்கரில் வச்சு தான் பேசுவேன். காரில் போடாஞ்சிருந்தேன் ஸ்பீக்கர் வச்சு தான் பேசுவேன். சில இடத்துல கேட்பாங்க, பாஸ்டர் அம்மாவை கேட்டால் சொல்லுங்கள், பிள்ளைகளை கேட்டால் சொல்லுங்க அம்மாங்க. அது சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே கேட்குதுமே. நான் ஏன்னா அது ஒளிவு முறை இருக்கக்கூடாது. என்னைக்கு நீங்கள் பொய் சொல்கிறீங்களோ, மறைச்சு வாழ்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்கள் நம்பத்தக்க ஆள் கிடையாது. அந்த உறவு நல்ல உறவாக இருக்கவே முடியாது. ஒரு ஆள் உங்கள்கிட்ட பொய் சொல்கிறாரு, 10 முறை பொய் சொல்கிறாரு, அவரை நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஆனால் அவர் பொய் சொல்கிறது பொய்ன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் தெரியாத மாதிரி நம்ம பழகுவோம். நான் எத்தனை பேர்ட்ட பழகியிருக்கேன். அவங்கள நம்ப முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் அவங்கள்ட்ட பழகுவோம். நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்கள் இப்படி இருந்தாலும் உலகத்திலே உங்களை போல பொய் சொல்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு இருந்தால் கூட நீங்கள் மாற முடியும். எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். இனி பொய் சொல்ல மாட்டேன். குறிப்பாக என் மனைவிட்டு நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் என் வருமானம் எவ்வளோன்னு என் மனைவிக்கு சொல்லுவேன். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. கணவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு மனைவிக்கு தெரியாதுங்க. தெரியவே தெரியாது. உன்கிட்ட சொல்லி நீ என்ன பண்ண போற, நீ கேட்டு என்ன போற, உனக்கு என்ன வேணும்? அது கவனன்ட் கிடையாதுங்க, அது உடன்படிக்கை கிடையாதுங்க. நீங்கள் சம்பாதிக்கிற அனைத்தும் உங்களுக்கு கணவனுக்கு தெரியணும், மனைவி சம்பாதிக்கிற அனைத்தும் கணவனுக்கு தெரியணும். அதில் ஒளிவு முறையே இருக்கக்கூடாதுங்க. பொய் வந்துருச்சு அப்படின்னாவே ஹானஸ்டி இல்லைன்னா அங்கே ஹானர் இருக்காது. ட்ரூத் இல்லைன்னா அங்கே ட்ரஸ்ட் இருக்காது. ஹானஸ்டி இல்லை அப்படின்னா அங்கே மரியாதை இருக்காது. ஏன்னா ஹானஸ்டி இல்லை, உண்மை இல்லை என்றால், ட்ரூத் இல்லைன்னா அங்கே ட்ரஸ்ட் இருக்காது, அங்கே நம்ப முடியாது. பிசாசை குறித்த காரியம் என்னங்க? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். அவன் சொல்றது எதுவுமே நம்ப முடியாது. தேவனை குறித்த காரியம் என்ன?
எவ்வளவேனும் பொய் சொல்ல முடியாதவர்னு இருக்கு. பொய் சொல்ல மாட்டார்னு சொல்லலை, இம்பாசிபிள் டு லைன்னு இருக்கு. அவரால் பொய் சொல்லவே முடியாதுன்னு இருக்கு. ஏன் தேவன் ஒரு காரியத்தை சொன்னாலும் நமக்கு ஒரு 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 உறுதி வருது, ஒரு ஸ்டெபிலிட்டி உண்டாகுதுன்னா தேவன் சொல்லியிருக்கிறாரு. தேவன் ஒரு நாளும் நம்மை வஞ்சிக்க மாட்டாருங்க, ஏமாற்ற மாட்டாருங்க. ஏதே ஒன்று செஞ்சுட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இது என்னுடைய திருவிளையாடல்னு சொல்ல மாட்டாருங்க அவர். இது என்னுடைய விளையாட்டுகளில் ஒன்று அப்படி சொல்ல மாட்டாருங்க அவர். தேவன் உண்மையுள்ளவர், பொய் சொல்ல முடியாதவர். கையில் ஊதி சொல்லுவோம், நான் இனி ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லுவது என் வழக்கமாயிருந்தாலும் பொய் சொல்லுவது பிசாசின் குணம். எனக்கு பிசாசின் குணம் இல்லை, எனக்குள்ளே தேவனுடைய குணமும் தேவனுடைய குணாதிசயங்களும் இருக்கிறது. ஆமென், ஆமென். செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? உங்கள் கல்யாணம் நல்லா இருக்கணும், ஃபவுண்டேஷன் இருக்கணும். முதல் காரியம் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கணும், நம்பக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். சில மக்கள்லாம் பொய் சொல்கிறத கில்லாடி தெரியுமா, எல்லாமே பொய் சொல்லியே சமாளிச்சிருவாங்க தெரியுமா. இதுக்கு ஒரு பொய், அதுக்கு ஒரு பொய், இதுக்கு ஒரு பொய், இதுக்கு பொய், எல்லாமே பொய் சொல்லியே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. ஒரு நாளில் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமாக கசக்க ஆரம்பிக்கும், வெறுக்க ஆரம்பிக்கும். அதில் அந்த அந்த ஃபீலிங் போயிடும். ஃபீலிங் இருக்குமா இருக்காதா? இருக்காது. கணவனை பார்த்த உடனே சரி ஃப்ராடு வருது அப்படின்னு தான் இருக்கும். இருக்கும் என்ன, உங்களுக்கு அந்த அந்த ஃபீலிங் போயிடும். ஃபீலிங்கே போனால் கூட நீங்கள் சரி பண்ண முடியும். ஏன்னா தேவ அன்பு உணர்ச்சியில் இல்லை, தேவ அன்பு தீர்மானத்தில் இருக்குது. போன வாரம் செவ்வாய்க்கிழமை போகும்போது என் பையன் கேட்டான், போன அப்பா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க லவ் காட் கிடையாது, லவ் டாட்டுட்டீங்க, லவ் பிடிக்காது, லவ் சொல்லிக் கொடுக்கப்படணும்னு நீங்களே. நான் ஆமாடா, இந்த அன்பு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய அன்பு. ஒரு ஃப்ரெண்டை நேசிக்கிறான், அதை நான் சொல்லிக் கொடுத்தா நேசிக்கிறாங்க, அது வேற. அது பிடிக்கப்படுகிறது. ஒருத்தவங்க செய்கிற காரியம் பிடிச்சதுனால செய்கிறது. தேவன் அன்பு செலுத்த கடவுன்னு சொல்லும் பொழுது அது அகாப்பை லவ். 4 லவ் இருக்குது. ஒன்று அப்பா அம்மா மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு, 2வது நண்பர்கள் மத்தியில் இருக்கிற அன்பு, 3வது அன்பு செக்ஸுவல் லவ், 4வது இதெல்லாம் மைண்ட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ பிள்ளைகள்கிட்ட போய் இது பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுக்குற, யார் சொல்லிக் கொடுப்பா? முக்குள்ள இருக்கவன் சொல்லிக் கொடுப்பான், மாப்பிள்ளை அவன் சொல்லிக் கொடுப்பான். நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்தையுமே. 3வது காரியம் செக்ஸுவல் லவ், 4வது காரியம் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நேசிக்க முடியாத ஆட்களை கூட நேசிக்க வைக்கிறது. அந்த அன்பு இருந்துச்சுன்னா அந்த உடஞ்ச உறவை சரி பண்ணலாம். அன்பு தாங்க கட்டி எழுப்புது. இஸ்ரவேல் மக்கள் வெளியே வந்தாங்க, செங்கடலை திறந்த உடனே ஒரே பாட்டு, ஒரே ஆட்டம். மிரியம் பாடுறா, மோசே பாடுறாரு, ஒரே ஆடல் பாடல். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரே ஆட்டம் கும்மாளம். என்ன பெரிய அற்புதம். எதிரிகள்லாம் கடலில் செத்து போயிட்டான். அது கொஞ்ச நாள் 3 நாள் கழிச்சுக்க தண்ணி தாங்க வந்துடுச்சு. தண்ணி தாங்கணும், ஒரு இடத்துக்கு போகிறேன், தண்ணி இருக்குது. தண்ணியை பார்த்தோன்னே குதூகலமாச்சு. தண்ணி கிடச்சிச்சு. தண்ணியை தொட்டு பார்த்தோன்னே குதூகலம் போயிடுச்சு. ஏன்னா அது கசப்பாக இருக்குது. கசப்பாக சொன்னோன்னே கத்தர் சொன்னோன்னு, சரி இந்த குளம் வேணாம், வேறு குளத்துக்கு போங்கன்னு சொல்லலை. அதே குளத்தில் ஒரு மரத்தை தூக்கி போட சொன்னார். அந்த தண்ணி மதுரமாக மாறிச்சு. இல்லை பாஸ்டர் எங்கள் திருமண வாழ்க்கை கசந்துருச்சு, நான் வேறு குளத்தை துப்பாக்குறேன். அதே குளம்தான். அந்த குளத்தை விட்டு போக முடியாது. ஏன்னா இது உடன்படிக்கை. அதே குளத்துக்குள்ள கிறிஸ்துவை கொண்டு வாங்க, கிறிஸ்துவோட அன்பை கொண்டு வாங்க, சிலுவையை கொண்டு வாங்க. கசப்பான உறவு மதுரமான உறவாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா உடன்படிக்கை கர்த்தர் புனிதமாக பார்க்குறாருங்க. உடன்படிக்கைங்கிறது விளையாட்டு, உயிரில் செய்கிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது, ரத்தத்தின் விளைவாக செய்கிறது தான் உடன்படிக்கை. யோனத்தானுக்கும் தாவீதுக்கிடையே உடன்படிக்கை ஏற்படுகிறது. உயிர் மேலே மையமாக வச்சு பேசுகிறது தான் உடன்படிக்கை. வாசிப்போம் உபாகமம்
உபாகம் 7:1. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ணக்கடவாய், அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்க வேண்டாம். ஏன்னா புறஜாதி மக்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டாம். ஏன்னா அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் வேற, நீ ஆராதிக்கிற தெய்வம் வேற. முதல்ல அவர்களுக்கும் தேவனுக்கு இடையே உடன்படிக்கை உறவு இல்லை. நீங்கள் ஒரு திருமண உறவுக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களை போல கமிட்மெண்ட் உள்ள ஒரு ஆளை சூஸ் பண்ணணும். நான் சொன்னது புரியுதுங்களா? நம்ம ஜாதி பிள்ளையான்னு பார்க்கக்கூடாது, கர்த்தரோடு நல்ல கமிட்மெண்ட்டில் இருக்காங்களான்னு பார்க்கணும். உங்களை போல நல்ல சிந்தை உள்ளவங்களாக இருக்காங்களா, கர்த்தரோட நல்ல உறவுல இருக்கலாங்களா, அப்படி பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது ஆமோஸ் 3:3 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய இணைந்து போக முடியுமான்னு இருக்கு. ஒரே ஒன்னஸ் இருக்கணும். இங்கே சொல்கிறார் அவர்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டாங்கிறாரு. அவர்களோடு 3 அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்தைகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்தை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயா. அதே காரியம் தான், திரும்பி உடன்படிக்கை பண்ணாதாங்கிறார். திருமண உடன்படிக்கைக்குள்ளே போகாத. ஏன்னா அவர்கள் உன் தேவனை வெறுக்கிறார்கள். நீ ஆராதிக்கிற தேவனை அவங்களை ஆராதிப்பது கிடையாது. உன் தேவனை வெறுக்கிற மக்களோடு நீ உடன்படிக்கை பண்ணாத. அவர்கள் விக்கிர ஆராதனை பண்ணுறாங்க, நீ தேவனை கும்பிடுற. வேதம் சொல்லுகிறது விக்கிர ஆராதனையும் விபச்சாரத்தையும் கர்த்தர் ஒன்றா பேசினாரா? பேசின விக்கிர ஆராதனைக்காரரே விபச்சாரரே என்னாரு? கர்த்தர் விக்கிர ஆராதனையும் விபச்சாரத்தையும் இணைச்சு பேசுகிறார். வேதத்தில் 2 வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று வேசித்தனம், இன்னொன்று விபச்சாரம் இருக்கா? ஒன்று ஃபோனிகேஷன், இன்னொன்று அடால்ட்ரிங்கிற வார்த்தை. வேசித்தனங்கிறது திருமண உடன்படிக்கை உறவுக்குள்ளே இல்லாத 2 பேர் செக்ஸ் வச்சுக்கிறது. கவனிச்சுக்கங்க, 2 பேருக்குமே திருமண உடன்படிக்கை கிடையாது. அவர்கள் வேறு யாரோடையும் திருமண உடன்படிக்கைக்குள்ளே இல்லை. அப்படி 2 பேர் செக்ஸ் உறவுக்குள்ளே வருகிறதை வேதம் அது வேசித்தனம் சொல்லுது. விபச்சாரம் சொல்கிறது உங்களுக்கும் இன்னொருக்கும் இடையே உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை உறவை முறித்து இன்னொரு ஆளோட இன்னொருத்தர் உடன்படிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அவரோடு உறவு வைத்துக் கொள்ளுகிறதை வேதம் வேசித்தனம் சொல்லுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த உடன்படிக்கை உடைக்கிறீங்க. உங்கள் உடன்படிக்கை உடைக்கிறது மட்டுமல்ல, இன்னொரு ஆளுக்கு இருக்கிற உடன்படிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த உடன்படிக்கையும் அங்கே உடைக்கப்படுகிறது. அதனால தான் தேவன் அதை வெறுக்கிறார். இன்னைக்கு உலக மக்கள் அது என்னங்க செக்ஸ் தானங்க, மண்ணுக்கு போகிற உடம்பு தானங்க, இதெல்லாம் பெருசாக நினைக்கூடாதுங்க. 2 பேரும் கொஞ்சமாக சந்தோஷமாக இருந்தோமா, அப்படி அதெல்லாம் பெருசாக நினைக்க. உலகத்தில் எங்கே தான் தப்பு இல்லை, அதெல்லாம் கர்த்தர் இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பைத்தியக்காரத்தனங்க அதெல்லாம். ஒருத்தர்லாம் பேசுகிறாரு, அதனால தான் ரொம்ப பேர் இந்த கிரேஸே அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிறான். அப்படியே பிரச்சனை கிடையாது, அது பாவம் செய்கிறது இஷ்யூ கிடையாதுங்கிறான். இஷ்யூ பிள்ளை பிறக்கும், பிள்ளைக்கு அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாது. பிள்ளை எந்த விதமான சேஃப்டி இல்லாத ஒரு கலாச்சாரத்தில் பிள்ளை வளரும். கவனிக்கிறீங்க? சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வாலிப பிள்ளைகள் 16-17 வயசில் தங்களுடைய வெர்ஜினிட்டி இழந்துறாங்க. நம்ம இந்த சைடு எப்படின்னு தெரியாது, மேலை நாடுகளில் பெரிய பெரிய சிட்டிஸில் வெர்ஜினிட்டி ஈஸியாக இழக்கிறாங்க. அவன் யாருன்னே தெரியாது, 2 மணி நேரம் தான் பழகிருப்பாங்க. பிள்ளை பிறக்கும், பிள்ளை ஏதோ ஒரு இடத்துல யாருமே தெரியாமல் பிறக்கும். அது தேவன் ஏற்படுத்தின முறையான்னு கேட்டால் தேவன் ஏற்படுத்துகிற முறை கிடையாது. நீங்கள் ஃபவுண்டேஷன் கிடையாது, அந்த பிள்ளைக்கு ஃபவுண்டேஷன் கிடையாது. நான் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை அந்த பிள்ளை சமாளிக்க முடியாது. ஏன்? அஸ்திபாரம் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? இது விளையாட்டு விஷயம் கிடையாது.
நேர விரயமாகிறது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை விரயமாயிருங்க. அவருக்கு ஒரு உதாரணம் சொன்னார். இங்கேருந்து பாம்பே போகலாம், பாம்பேக்கு போனால் பாம்பேக்கு போகிறதுக்கு 3 நாள், வர்றதுக்கு 3 நாள், அது வந்து நேர விரயம். ஆனால் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தோன்னா 1.5 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் பாவம் செய்கிறது என்னென்னா நேர விரயங்கிறான், அவ்வளோதான். பாவம் செய்கிறது நேர விரயம். அது நேர விரயம் இல்லை, வாழ்க்கையே விரயமாயிரும். அது நேர விரயம் இல்லைங்க, உங்கள் லைஃபை ஸ்பாயில், அவங்க கவனன்ட்டே உடைச்சிருவீங்க. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் தேவன் வச்சிருந்தார் பார்த்தீங்களா புனிதமான உறவு, அந்த உறவே ஸ்பாயில் ஆயிரும். தேவன் எதை காமிக்க நினைச்சாரோ அது அப்படி அசிங்கப்பட்டு போயிடும். தேவனோட திட்டம் என்னங்க? ஒரு கணவன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் பிள்ளை பிறக்கணும். அந்த பிள்ளைக்கு 2 வயசு 3 வயசு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு அம்மா இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அதுக்குள்ளே தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், கடவுளுடைய பிள்ளைகள் தான். நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, நான் அடிக்கடி சொல்லலை, நான் பேசுகிற 200 வருஷம் கழிச்சாலும் கேட்கணும். அது எந்த காலகட்டத்திலையும் கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸுவல் உறவுக்குள்ளே போகவே கூடாது. நம்ம தான் கல்யாணம் பண்ண போகிறோமே, பண்ணுவோம், அப்புறம் வச்சுக்கலாம். இல்லைங்க, நான் கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ண மாதிரி தான். அப்போ நீ கல்யாணம் பண்ணலாம் தானே? கிட்டத்தட்ட இல்லை, கல்யாணம் பண்ணலை. இல்லை, அது என்னங்க வெறும் பேப்பர் தானே? பேப்பர் இல்லையா, அது கவனன்ட்டியா? எந்த ஒரு காலகட்டத்திலையும் மேரேஜுங்கிறது கான்ட்ராக்ட் இல்லை, அது கவனன்ட். தேவனுக்கும் நமக்கும் ஏற்பட்ட ஒரு தெய்வீகமான உடன்படிக்கை பிரதிபலிக்கிறது. லவ் எந்த காலத்திலும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதுங்க. நீங்கள் என்னை நேசிச்சா ஒன்று எனக்கு தா அப்படின்னு சொன்னோம்னா அது லவ் கிடையாது. உடனே கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது லவ் இல்லை அப்படி வெளியேறணும். லவ் ஃபோர்ஸ் பண்ணாது, ஃபெய்த்தும் ஃபோர்ஸ் பண்ணாது, அன்பும் ஃபோர்ஸ் பண்ணாது, விசுவாசமும் ஃபோர்ஸ் பண்ணாது. அது ஃபோர்ஸ் நடந்துச்சுன்னா அது அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஃபவுண்டேஷன், உறுதியான ஃபவுண்டேஷன் இருக்கணும். சொல்கிறது புரியுதா? திருமணங்கிறது வந்து கான்ட்ராக்ட் இல்லை, திருமணங்கிறது உடன்படிக்கை, உயிருக்கு மேலானது. வாசிப்போம் 2 சாமுவேல் 23. இதெல்லாம் சபையில் சொல்லிக் கொடுக்கணுங்க. சபையில் சொல்லிக் கொடுக்கலன்னா வேறு யார் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு? சபையில் சொல்லிக் கொடுக்கலன்னா உலக மக்களுக்கு அறியாமையே போயிடுவாங்க. 2 சாமுவேல் 23:5 தாவீது கடைசி நேரத்தில் சொல்றார், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை பற்றி என்ன சொல்றார்? நித்திய உடன்படிக்கை, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் பண்ணியிருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ, என்னுடைய எல்லா ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார்ங்கிறார். ஏன்? உடன்படிக்கை. நம்முடைய வீடும் அப்படித்தான் இருக்கணும். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, இப்படித்தான் இருக்கணும். என் வீடு வந்து உடன்படிக்கையின் வீடாக இருக்கணும். அந்த உடன்படிக்கைங்கிறது நித்திய உடன்படிக்கையாக இருக்கணும். அதுக்குள்ள உங்களுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் நிறைவேறக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதான் திருமணம். திருமணங்கிறது விளையாட்டு போக்கில் போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் எந்த ஆம்பளை தான் உண்மையாக இருந்தான்? இயேசு உண்மையாக இருக்கிறாராக்க தன மனவாட்டிக்கு இருக்கிறாரா? அப்போ நீங்கள் உண்மையாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் கிறிஸ்துவுக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறார் தேவன். சில காரியம் ஃபவுண்டேஷன், அட்ராக்ஷன் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், அதே நேரத்தில் ட்ரஸ்ட் இருக்கணும், அதே எல்லாவற்றுக்கும் மேலாக உடன்படிக்கை அஸ்திபாரமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ட்ரஸ்ட் இருக்கும். வீடு நல்ல வீடுங்க, டீக்கு வீட்டில் பர்மா டீக்குங்க, எல்லாமே காஸ்ட்லி பெயிண்ட்டுங்க. ஆனால் ஃபவுண்டேஷன் கட்டாமல் அப்படியே கட்டிட்டோம்னா, ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம்
எத்தனை மக்கள் உயிருக்கு உயிராக நேசித்தோம், இப்போ என்ன ஆச்சுன்னா அவரை நான் பார்த்து பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு, டிவோர்ஸில் நிற்கிது. ஏன்? அஸ்திபாரம் கிடையாது. நீங்கள் நிறைய திருமணம் உடைஞ்சு போவதற்கு ஒரு முக்கியமான காரியம், இது ரொம்ப முக்கியமான காரியம், செக்ஸை குறித்து மக்கள் மத்தியில் இருக்கிற தவறான அபிப்பிராயம். செக்ஸை குறித்து மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு தப்பான அபிப்பிராயம். அதன் அடிப்படையில் அநேக ஆட்கள் அவுட் சைட் மேரேஜ் வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க. திருமண உறவுக்கு வெளியே செக்ஸ் வைக்கிறது நம்ம நாட்டிலையும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. இது டவுனில் இருக்குன்னு கிடையாது, கிராமத்தில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அது வந்து தேவன் ஏற்படுத்தின ஒரு காரியம் கிடையாது. 1 கொரிந்தியர் திருப்புவோம். 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்கணும். கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செயலாகாதே. நம்முடைய சரீரம் யாருடைய அவயம்? ஏன்னா கிறிஸ்துவின் அவயம்னா கிறிஸ்துவுடைய சரீரத்தோடு என் சரீரம் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஆவி மட்டுமல்லங்க, நம்முடைய சரீரமும் அவருடைய சரீரமும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறது. இன்னைக்கு சரீர பிரகாரம் இணையாமல் இருக்கலாம். அவருடைய சரீரம் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். என் சரீரம் மகிமை அடையாத சரீரம். கவனிக்கிறீங்க இல்லையா? ஒரு நாள் வரும் பொழுது இந்த சரீரமும் மகிமை அடையும். அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக என் சரீரம் மாறும். அந்த சரீரத்தோடு என் சரீரம் இணையும். தெரியுமா? கவனிக்கிறீங்களாங்க? இப்போ நீங்கள் எந்த சரீரத்தோடு போகிறீங்களோ அதே சரீரம் திரும்பி வரும். ஐயோ அதே சரீரம் தானே, வேறு சரீரமாக இருந்தால் எல்லாருக்குமே நடக்கலாம். ஆனால் அது சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வீழ்ச்சியில் விழுந்த சரீரம், அது வீழ்ச்சி இல்லாத சரீரம். எனக்கு என் சரீரம் தான் வேணும், என் சரீரம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் சொட்டைக்கிட்ட இல்லாமல் இருக்கும், அப்போ முடியெல்லாம் இருக்கும். ஏன்னா வீழ்ச்சியின் மூலமாக போன அத்தனையுமே திரும்பி வந்து ரெஸ்டோர் ஆகும். என்ன கிறிஸ்துவின் சரீரம் அது கீழே. அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை வேசியின் சரீரம் ஆக்கலாமாங்கிறாரு. வேசியோடு இசைந்திருக்கிறோம் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. திருமண வாழ்க்கையை குறித்து பேசும்போது அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பான்றாரு. இங்கே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடைய ஒரே மாம்சமாக இருப்பான், ஒன்றா ஒட்டிடுவாங்கிறாரு. கொரிந்து சபை எப்படின்னா யாரோடனும் உறவு வச்சிருந்தான். யாரோடும் உறவு வைக்கிற வழக்கம் முறைஞ்சு. கல்யாணம் வீட்டில் மனைவி இருப்பா, அவள் எதுக்குன்னா பிள்ளை பார்க்கறதுக்கு மட்டும்தான். மற்ற இன்பமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எல்லாமே வேற ஆள். அவங்களுக்கு பேசுகிறாரு, நீ வேசியோடு இசைந்திருந்தீன்னா அவளோடு ஒன்றா இருக்கிற கீழே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் கீழே பட்டுவா. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களுக்கு தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இது வந்து இது சர்ச் கிடையாது, இதுவும் சர்ச்சு கிடையாது, எதுவுமே சர்ச்சு கிடையாது. இது வந்து ஆராதனை பண்ணக்கூடிய ஸ்தலம், ஆராதனை ஸ்தலம். சர்ச் சபைங்கிறது என்ன? உங்களோட சரீரம் தான் சபை. அதுக்குள்ளே தான் தேவன் வாசமாக இருக்கிறார். ஒரு ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே நம்ம அசிங்கமான காரியம் செய்யக்கூடாது. ஒரு பெரிய சர்ச்சு கட்டுறோம், அங்கே வந்து களியாட்டத்துக்கும் மற்ற காரியத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டோம், வாடகை கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது ஆராதனை ஸ்தலம். அதை காட்டிலும் ரொம்ப புனிதமானது சரீரம். ஏன்னா தேவன் தங்கி வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் இது. கர்த்தர் ஆவியை மட்டும் மீட்கலை, நம்முடைய சரீரத்தையும் மீட்டெடுத்திருக்கிறனால ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கிறார். கவனிக்கிறீங்களாங்க? ஆவியினாலும் மகிமைப்படுத்துங்க, சரீரத்தினாலும் மகிமைப்படுத்துங்க. கவனிச்சுட்டு வாங்க. மக்கள் மத்தியில் இருக்க தவறான எண்ணம், நிறைய குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது. தவறான காரியம் என்னென்னா, மக்கள் மத்தியில் செக்ஸை குறித்து 3 தப்பான எண்ணம் வச்சுருக்காங்க. முதல் காரியம், செக்ஸு தான் இன்பத்தின் உச்சம் நினைக்கிறாங்க. கிடையாது.
கவனிங்க, செக்ஸ் தான் இன்பத்துடைய உச்சம். ஒரு இன்பத்தின் உச்சத்தை அடையணும்னா நீ செக்ஸுவல் லைஃப்பில் இருக்கணும். கிடையாது. இன்பத்தின் உச்சங்கிறது தேவனோட இருக்க உறவு. இன்பத்தின் உச்சங்கிறது செக்ஸ் கிடையாது. நிறைய மக்கள் ஏதாச்சும் ஆபாச படங்களை பார்த்துட்டு, ஆபாச புத்தகத்தை படிச்சுட்டு, ஆபாசமாக பேசக்கூடிய மக்களோட நிறைய நேரம் செலவழிச்சிட்டு, அதான் இன்பத்தின் உச்சம், நீ உன் வாழ்க்கையில் இன்பமே இல்லையா, உன் செக்ஸில் இன்பத்தின் உச்சத்தை அடையலையா, அப்போனா அவன் திருமண வாழ்க்கை சரியில்லை. எங்கே இன்பத்தின் உச்சம் கிடைக்குதோ அங்கே போன்னு சொல்லும் பொழுது இந்த திருமண வாழ்க்கை உடையுது. கவனிக்கிறீங்களா? செக்ஸ் இன்பத்தின் உச்சமே கிடையாதுங்க. அது பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். உன்னத பாட்டில் செக்ஸையும் சாப்பாட்டையும் மிங்கிள் பண்ணி பேசுகிறார். என் நேசர் கிச்சிலி பழங்களுக்கு இணையாக இருக்கிறாருங்கிறார். அது சாப்பிட்றது அவ்வளோதான். சாப்பிட்றத போல மாம்சீகமான அவ்வளோதான். இன்பம் எங்கே இருக்குது? கர்த்தரோட உறவில் இருக்குது. கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது காரியம், லவ் இஸ் நாட் செக்ஸ். அன்பு செக்ஸ் கிடையாது. நீ என்னை நேசிச்சா நீ என்னோட வாழணும், நீ என்னை நேசிக்கிறேன்னு அப்போ நீ எனக்கு தரணும் அப்படின்னா அது லவ் கிடையாது. அப்போவே நீங்கள் அலர்ட் ஆகிடணும். நேசிக்கிற எந்த ஒரு காரியத்தை நம்ம அசிங்கப்படுத்த மாட்டோங்க. நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்கன்னா நீங்கள் அவங்கள நேசிக்கலை, உங்கள் சுயத்தை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். மூணாவது காரியம் என்ன, கொஞ்சம் செக்ஸுங்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படை அவசியம் கிடையாது. கட்டாயம் செக்ஸ் இல்லாமல் வாழவே முடியாதுன்னு கிடையாது. செக்ஸ் இல்லாமல் வாழ முடியும். செக்ஸ் தான் வாழ்க்கைன்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய ஆட்கள், என் கணவர்கிட்ட எனக்கு போதுமான இன்பம் கிடைக்கல அதனால் போனேன். சமயத்தில் பாருங்கள், ஒரு பெண் இன்னொரு கள்ள தொடர்புனால தன் கணவனையும் 2 பிள்ளையும் உயிர் விச வச்சு கொண்டா தெரியுமா? இப்போ தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு, சாகுமுறை ஜெயிலில் போடன்னு சொல்லி. அன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் நினைக்கிறேன், ஒருத்தன் ரொம்ப தெளிவாக தன் மனைவியோடைய கள்ளக்காதலனுக்கு அவனே கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். இதுக்கிட்ட நம்ம உயிரோட எடுத்துக்கலான்ட்டு அறிவாளியாவே, நீ பேசாமலே கல்யாணம் பண்ணிக்க, நானே கல்யாணம் பண்ணி வச்சுரு, என்னை விட்டுருக்கன்னு போயிட்டான். இது உலகம் நடக்கிற. நேற்று ஒரு செய்தி படித்தேன், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் அவனோட கணவனை விட்டு 10 முறை அவனோட லவரோட ஓடி போயிருக்கா. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னு, 6 மாதம் ஓன்ட்ட இருக்கேன், 6 மாதம் அவன்கிட்ட இருக்கேங்கிற அவ. ஏன்னா அது லவ் இல்லைங்க. அவங்க நினைக்கிறாங்கன்னா செக்ஸ் இல்லாமல் வாழ முடியாது. கிடையாது. நிறைய மக்கள் இந்த கண்ட படங்களை பார்க்குறது, கண்ட ஆட்களோடு பேசுறது, பேசி செக்ஸ் தான் முக்கியம். ஏசு செக்ஸ் இல்லாமல் இருந்தாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தாரா? அப்போ செக்ஸ் இல்லாமல் வாழ முடியும். ஏன் வாழ முடியாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, கண்ட காரியங்களை கேட்டு உணர்வுகள் தூண்டப்பட்டு இப்படி இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினைக்கும் போது தான் தப்பான உறவுகள் உடைஞ்சு போகுது. ஆனால் தான் யார்கிட்ட கேட்குறீங்க, எதை பார்க்குறீங்கன்னு பாருங்கள். உங்களுடைய தவறான உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய எந்த காரியத்தையும் பார்க்காதீங்க, சிந்திக்காதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா? ஐயோ பாஸ்ட் இதெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்காரு, நான் தாங்க பேசணும். அதனால் நான் பேசுகிறத கேளுங்க. திரும்பி மல்கியா அதோட முடிப்போம் வாங்க. மல்கியா 2. நான் பேசுகிறது பைபிள்லேருந்து பேசுகிறேன். பைபிள் பரிசுத்தமானதா? அப்போ நான் பேசுகிறது பரிசுத்தமானது. மல்கியா 2:11 போடும். யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தரை சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதைகளின் குமாரத்தைகளை விவாகம் பண்ணினார்கள். ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை. கல்யாணங்கிறது பரிசுத்தமான தெரியுமா? எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறார், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. வாசிங்களேன், இந்த பக்கம் அப்படி வச்சுக்கோங்க. எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும்
விவாக மஞ்சம் அசூசிப்படாதமாய் இருப்பதாக. விவாக மஞ்சம்னா மேரேஜ் பெட்டு, அதை கணவன் மனைவி இணைந்திருக்கக்கூடிய பெட்டு. விவாக மஞ்சம் அசூசிப்படாதமாய் இருப்பதாக, வேசி கல்லறையும் உபச்சாரரின் தேவன் நியாயம் தீர்ப்பார். திருமணத்தை கர்த்தர் எங்க சொல்றாருன்னா, யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, மரியாதைக்குரியதுங்கிறார். அதனால இங்க சொல்றாரு, அங்கே இப்போ சொல்றாரு இல்லையா, தேவன் கனப்படுத்துகிற பரிசுத்தமாக்குனதை பரிசுத்த குலைச்சலாக்குறீங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, விவாக மஞ்சம் அசூசிப்படாதமே இருப்பதாக. திருமணத்தில் இருக்க அந்த மேரேஜ் பெட்டு அது அசூசிப்படக்கூடாது. நல்லா கவனிங்க, மேரேஜ் பெட்டு கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்துச்சுன்னா பரிசுத்தமானது. ஒரு சபையை சேர்ந்தவங்க, ஒரு வினோதமான ஆட்கள், அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே வரும்பொழுதே ஆவியான ரூமை விட்டு வெளியே போயிடுவாராம், அசிங்கம் பண்ணுறாங்கன்னு போயிடுவாராம் அவர். இவங்களுக்கு எப்படி தாங்க புத்தி வந்துச்சுன்னே தெரியலங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களுக்கு கைவிடுவதும் இல்லை. அவங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மனைவியை எப்போ டச் பண்ணணும்னா பிள்ளை பார்க்கறதுக்கு மட்டும் தான் டச் பண்ணணும். பிள்ளை பற்றிட்டின்னா அவன் பொண்டாட்டியை டச் பண்ணவே கூடாது. பிள்ளை பக்கிற வரை தான் அவன் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர்ன்றாங்க. சிஸ்டரோடைய 2 பிள்ளை பெத்தானே, காவாலி பயிர்கள் அறிவு இல்லையா உனக்கு? ஏன்னா பேதுருவை பற்றி, பேதுரு தன் மனைவியாகிய சகோதரிங்கிறாள். இன்னொருத்தன் பொண்டாட்டியை பற்றி ஒருத்தர் சொல்கிறாருங்க. இன்னொருத்தன் பொண்டாட்டியை பற்றி சொல்லும் பொழுது பேதுருவை போல ஒரு மனைவியாகிய சகோதரியே அப்படிங்கிறாரு. அடுத்த மனைவியை பற்றி பேசும்போது சகோதரின்னாருங்க. அதை விட என்ன சொல்கிறான்னா, நீ கல்யாணம் கட்டி பிள்ளை பார்க்குறவர் தான் மனைவி, பிள்ளை பார்த்துட்டா யாரு சகோதரிங்கிறா. பைபிள் கொஞ்சம் வாசிங்க. சாரா சொல்கிறா, உனக்கு அடுத்த வருஷம் பிள்ளை பிறஞ்சோன்னா சாரா சொல்கிறா, என் வீட்டுக்காரோட இந்த வயசில் இன்பம் இருக்குமான்னு கேட்குறா. அவ 1 Corinthians 7 படித்து பாருங்கள். தமிழ் சரியாக இல்லை, 2 டிரான்ஸ்லேஷன் சொல்கிறேன். ஈஸி இங்கிலீஷ்னு ஒரு பைபிள் இருக்குது, நெட்டில் கிடைக்கும். ஈஸி இங்கிலீஷையும் T4T டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேஷன், T4T 2 டிரான்ஸ்லேஷன் படித்து பாருங்கள். கணவன் மனைவி உறவு தான் சொல்கிறேன். கணவன் மனைவி உறவுள்ள 2 பேரும் உபவாசம் பண்ணுவதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் நாம் 2 பேரும் நேரம் செலவழிப்போம். அதை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் மனைவியோட செக்ஸில் இருக்கலாங்கிறது. நான் சொல்கிறது 1 Corinthians 7:5 2 பேரும் விரும்பினா, ஆனால் அதே வாழ்க்கை கிடையாது. கவனிக்கிறீங்க? கீழே வாசிப்போம், மல்கியா போவோம். 2:11 யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதின் குமாரத்தைகளை வாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். நீங்கள் 2ஆந்தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீராலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கையில் பிரியுமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாகியுமே அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. மனைவிக்கு துரோகம் பண்றான். ஏன் முதல்ல மனைவி துரோகம் பண்ணா? முதல்ல கர்த்தருக்கு துரோகம் பண்ணாவன் சொல்றாரு. அந்நிய தேவதின் குமாரத்தைகளை நீ முதல்ல தேவனோடு இருந்த கவனன்ட்டை நீ அசிங்கப்படுத்தின, அதனால வீட்டில் நீங்க அசிங்கப்படுத்துற. நீங்க கர்த்தரோடு இருக்க உறவு சரியா இருந்துச்சு வச்சுங்களேன், உங்கள் மனைவியோடு இருக்க உறவு சரியா இருக்கும். கர்த்தரோடு இருக்க உறவு சரியில்லை என்றால் உங்கள் மனைவி கணவனோடு இருக்க உறவு சரி இருக்காது. ஏன் கிறிஸ்தவ கல்யாணத்தை மட்டும் பரிசுத்தவாங்கன்னு சொல்றோம்? என்ன, முதல்ல உங்கள் தேவனோடு கவனன்ட் இருக்கு 2 பேருக்கும், அப்புறம் இருவருக்கும் இடையே ஒரு கவனன்ட் உறவு இருக்கிறது. நீங்கள் உலகம் முழுவதும் திருமணத்தை ரொம்ப மட்டமாக நினைக்கிற மக்கள் இருக்காங்க. ஏன்? உலகம் முழுதும் தேவனோடு ஒரு உடன்படிக்கை கிடையாது. தேவனை விட்டு எதையோ கும்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் தேவனோடு உடன்படிக்கை இருக்கிறதுனால் அந்த உடன்படிக்கை உறவுக்குள்ள பிள்ளைகளை பிறக்கணும். அந்த உடன்படிக்கை எந்த காரணத்தை கொண்டு உடைக்கப்படக்கூடாது.
கீழே வாசிக்கிறார் இல்லையா? 15-16 வடிச்சு வாச்சுறேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து டிவோர்ஸ் பண்ணுறதை வெறுக்கிறேன். அப்படிப்பட்டவன் கொடுமையால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான், மனைவியை அடிப்பான், பிள்ளைகளை அடிப்பான், ஒழுக்கக்கேட நடந்துக்குவான். ஏன்? கர்த்தரோட உறவு சரி கிடையாது. ரொம்ப முக்கியங்க, அடிப்படை முக்கியம். தேவனோட உறவு இருக்கணும். அப்புறம் ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கணும், உத்தமம் வாழணும், அந்த உறவுக்குள்ள பிள்ளைகள் வளரணும், பிள்ளைகள் வசனத்தினால் நிறைந்த பிள்ளைகளாக இருக்கணும். சத்தியத்தை குறித்த அறிவு, சத்தியத்தை குறித்த அறிவினால் நிறைந்த பிள்ளைகளாக ரோட்டில் போகும்போது ஒரு புதிய ஜென்ரேஷனை உருவாக்கலாம். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் மனைவி இருக்கணும், இப்படித்தான் கணவன் இருக்குன்னு உலகத்துக்கு ஒரு சாட்சியாக நீங்களும் நாள் இருக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க, நீங்கள் இருக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, நீங்கள் இருக்கக்கூடாது. இருந்துட்டேன் பரவாயில்ல, மாறுவோம். பின்னானவைகளை மறந்து முன்னாடி நாடி போவோம். பின்னாடியே பார்க்காதீங்க, முன்னாடி பாங்க. கிறிஸ்துவை பாருங்க, கிறிஸ்துவோட சாயலுக்கு ஒப்பாருங்க. சபையும் அப்படித்தான். நான் உங்களுக்கு ஒரு நாள் துரோகம் பண்ண மாட்டேன். எனக்கு அஞ்சு பண்ணியிருக்கேனா? சும்மா சொன்ன முன்னுக்கு நேரம் தானே கேட்குறேன். பாச நீங்கள் செஞ்சது சரியில்லை, உங்களால் என் வாழ்க்கை கெட்டு போச்சு, நீங்கள் சொல்லுங்க அப்பா. நான் செய்கிறது அனைத்தும் உங்களை நலனுக்காகவே செய்வேன். இதை செய்கிறது, பேசுறது, நான் கோபப்பட்டால் கூட அது உங்களுக்கு நலன் இருக்கும். அதில் அப்போ நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நான் உடன்படிக்கையில் உத்தமமாக இருக்கேன்ல, அப்போ நீங்களும் உத்தமமாக இருந்தீங்கன்னா அந்த சபை வளரும். ஏன்னா இதுவும் ஒரு உடன்படிக்கையின் உறவு. சபை வளரும், தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும், அநேகருக்கு அந்த சபையும் அந்த வாழ்க்கையும் சபை மக்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். சரிதானே? ஏதாச்சும் உள்ளே போச்சா? எல்லாமே போச்சுங்கிறீங்களா? நல்லதை கேளுங்க, நல்ல காரியம் உள்ள வரட்டும். கர்த்தர் நம்மையும் சபையும் கட்டி எழுப்பட்டும். எழுந்துட்டு இருப்போம். பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற பெரிய கிருபைகளுக்காக, பெரிய தயவுகளுக்காக நன்றி. உண்மை உத்தமுள்ள மக்களாய், பரிசுத்தமுள்ள ஜனங்களாக, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழும்படி எங்களை வைத்திருக்கிறேன். மக்கள் நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். சபையில் இருக்க குடும்பங்களையும், இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். நான் மகிமைப்பட்டிருக்கட்டும். எல்லா ரீதியிலையும் எங்கள் குடும்பம், எங்கள் சபை இந்த உலகத்துக்கு முன் உதாரணமாக இருக்கட்டும். காண முடியாத கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள இருக்க உறவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய உறவாக இருக்கட்டும். ஒரு வார்த்தை கூட பேசாமல் எங்கள் வாழ்க்கை பேசட்டும். கணவன் மனைவியை நேசிக்கிறதையும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறதையும் உலகம் கண்டு கிறிஸ்துவுக்கும் சபைகளுக்கும் உறவை அறிந்து கொள்ளட்டும். எங்களை அப்படி மாற்றுவீராக, நிருபங்களாக மாற்றுவீராக. அநேகர் கண்டு வாசிக்கக்கூடிய நிருபங்களாக மாற்றி அநேகருக்கு கர்த்தாவே ஒரு முன் உதாரணமாக எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். கனமும் மகிமையும் துதி உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து 120 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றியோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.